வெல்கம் டு ஆரோ விலாக்ஸ். ஃபஸ்ட் நான் வேர்க்கடலையை வறுத்துட்டே உங்ககிட்ட நான் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு என்கிட்ட பச்சை வேர்க்கடலை இருக்குது, அதை நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக டைட்டில் பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்க. அனிமியா, அதாவது இரத்த சோகைன்றது நம்ம அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு வேண்டி ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். இப்போ பீனட்டை நம்ம ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக எள்ளும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது அது கொஞ்சமாக வறுபட்ட உடனே நம்ம வெடிக்க நல்லா ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் சொல்லித்தரேன். இப்படி நீங்கள் ஷேக் பண்ணிங்கன்னா அது வெடிக்காது அவ்வளோவா. ஸோ அதையும் எடுத்து நம்ம ஒரு சைடில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பீனட்டை மட்டும் நம்ம ஆறினோன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பவுடர் பண்ணிக்க போகிறோம். அண்ட் இப்போ ஒரு பக்கமாக நான் சுடு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 கப் ராகி மாவு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இது ஒரு ராகி வச்சு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான். ஹீமோக்ளோபின் லெவல் உயர்த்துறதுக்கும் அதை எந்த வகையில் எடுத்துட்டா அதனோட பயன் நமக்கு ரொம்பவே உடம்புக்கு டைரெக்டாக கிடைக்குன்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ 1 கப்பு ராகிக்கு நான் 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டும் கெட்டி ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது சர்க்கரையும் தண்ணியும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ராகி மாவு நம்ம போட்டுக்கலாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா கட்டி தட்டிடக்கூடாது. அதனால் நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டே இருங்க. ஆக்சுவலாக ராகியை பொறுத்தளவில் நம்மளோட ஹீமோக்ளோபின் லெவலை ஈஸியாகவே நமக்கு பூஸ்ட் பண்ணி தரும். ராகியை ஆவியில் நம்ம வேக வச்சாலோ இல்லை இட்லியாவோ இல்லை அடையா தட்டி சாப்பிட்டாலோ ஆக்சுவலாக அதோட முழு பயனும் நமக்கு கிடைக்கும். அதனால் பவுடர் பண்ணி வச்சுருக்க பீனட்டும் அப்புறம் எள் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஏலக்காய் அண்டு சுக்கு பொடி இதெல்லாம் போட்டு நான் நல்லா கெட்டியாக ஆகிறது வரைக்கும் நான் கொஞ்சம் அதை பசஞ்சிக்கிறேன். இப்போ இது சூடு ஆறினோன்னா உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம அதை ஸ்டீம் தான் பண்ண போகிறோம். ஏன் ஸ்டீம் பண்ண போகிறோன்னா அது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கணுன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. அப்போ அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ஸ்டீம் பண்ணும்போது. அண்ட் இதில் இருக்க எல்லா ப்ரோட்டீனுமே உங்கள் குழந்தைங்களுக்கு டைரெக்டாகவே கிடைக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இது கம்ப்ளீட்டாக 0 ஆயில். இதில் எந்த ஆயிலுமே கலர் பவுடர் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல. நேச்சுரலாகவே இது நம்மளோட டைஜஷனுக்கெல்லாம் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி எல்லா வயதினர்களுக்கும் இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்நாக்ஸுன்னே சொல்லலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். பை.